வணக்கம். மெகா முக்கிய செய்திகள். உள்நாட்டு உற்பத்தியின் வரலாறு காணாத வீழ்ச்சிக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பே காரணம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். வெகு நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் நெரிசல். சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் இறுதி ஆண்டு தேர்வு வரும் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோயிலில் தொடங்கியது ஆவணி திருவிழா. பக்தர்கள் இல்லாமல் பூஜைகளுடன் கொடியேற்றம். ஆன்லைனில் பார்க்க ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு உற்பத்தியின் வரலாறு காணாத வீழ்ச்சிக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பே காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். மேலும் சிறு தொழில்கள் மற்றும் மாநிலங்களின் நிதிநிலையை ஜிஎஸ்டி வீணாக்கிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஜிஎஸ்டி முற்றிலும் வித்தியாசமானது என்றும் அமைப்பு சாரா பொருளாதாரத்தின் மீது நடந்த இரண்டாவது பெரிய தாக்குதல் என்றும் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். असंगठित अर्थव्यवस्था पर दूसरा बड़ा आक्रमण जीएसटी यूपीए का आइडिया था। एक टैक्स, कम से कम टैक्स, साधारण सरल टैक्स। एनडीए का जीएसटी बिल्कुल अलग है। 4 अलग अलग टैक्स, 28% तक टैक्स और बड़ा कॉम्प्लिकेटेड, समझने को बहुत मुश्किल टैक्स। जो स्मॉल एंड मीडियम बिजनेसेस हैं वो इस टैक्स को भर ही नहीं सकते और जो बड़ी कंपनियां इसको आसानी से भर सकती हैं वो 5, 10, 15 अकाउंटेंट्स लगा सकते हैं. ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைபிடிக்கப்பட்டு வந்த தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு இன்றுடன் முடிவுக்கு வந்தது. இதனால் இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழகத்தில் ஜூலை மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் அற்ற ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. பின்னர் தமிழக அரசு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கை ரத்து செய்தது. இதனால் இன்று சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இயல்பான நிலை திரும்பியுள்ளது. இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், காய்கறி சந்தைகள், உணவகங்கள் என அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளது. காலை முதலே இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் நெரிசல் அதிகமானது. சமூக இடைவெளியுடன் பொருட்களை வாங்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் மாவட்டங்களுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்து நாளை முதல் தொடங்க உள்ளது. ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து கடந்த 1ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்துகள் ஓட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் நாளை முதல் தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் மாவட்டங்களுக்கு இடையே பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நீண்ட தூரம் செல்லும் அரசு பேருந்துகளுக்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு முக்கிய பணி மற்றும் வியாபார நிமித்தமாக சென்று வர இ பாஸ் முறையும் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளது. 176 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நாளை முதல் மெட்ரோ ரயில்களை இயக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க பயணிகள் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஒரு முறை நெறியில் அதிகபட்சமாக 400 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தானியங்கு படிக்கட்டுகளிலும் சமூக இடைவெளியை பயணிகள் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பயணிகள் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதமும், எச்சில் துப்பினால் 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் கூடுதலாக 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இவற்றுக்கான முன்பதிவு 10ஆம் தேதி தொடங்குகிறது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த ரயில் போக்குவரத்து மீண்டும் படிப்படியாக தொடங்க உள்ளது. நாளை முதல் ரயில் போக்குவரத்தை தொடங்க தமிழகம், கர்நாடகம் போன்ற மாநில அரசுகள் அனுமதி அளித்துள்ளன. தமிழகத்தில் 13 ரயில்கள் நாளை முதல் இயக்கப்பட உள்ள நிலையில் அவற்றுக்கான முன்பதிவும் நேற்று முதல் தொடங்கியது. இந்த நிலையில் கூடுதல் சிறப்பு ரயில்கள் குறித்து ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் கூடுதலாக 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன என்றும் சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ரயில்வேயில் 1,40,640 பணியிடங்களை நிரப்புவதற்கு கணினி அடிப்படையிலான ஆன்லைன் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த தேர்வு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கும் என்றும் இந்த தேர்வுக்காக 2,42,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்வு தேதிகள் முழுமையாக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் அறிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் புறநகர் ரயில் சேவைகள் தொடங்கப்படும் என்று தகவல் வெளியான நிலையில் அது குறித்து ரயில்வே நிர்வாகம் மறுப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் இறுதியாண்டு செமஸ்டர் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இறுதி செமஸ்டர் தேர்வுகள் தவிர அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்த இணைப்பு கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வு வரும் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடக்கும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் தேர்வு முடிவுகள் வரும் அக்டோபர் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் சென்னை பல்கலைக்கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்செந்தூரில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இவ்விடத்தில் முருகன் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆனால் கொடியேற்றம் விழாவில் பக்தர்கள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படவில்லை. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தற்போது கொரோனா ஊரடங்கு தளர்வுகளினால் அரசு அறிவித்த நெறிமுறைகளின்படி நடைபெறுகிறது. கொரோனா பரவல் காரணமாக சுவாமி வீதி உலா, தேரோட்டம் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் நீங்களான இடைப்பட்ட நேரங்களில் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். மேலும் 10ஆம் நாள் திருவிழா தேரோட்டம் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடியேற்றம் உள்ளிட்ட முக்கிய திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் இணையதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. காஷ்மீரில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒரு இந்திய வீரர் வீரமரணம் அடைந்தார். குப்வாரா மாவட்டத்தில் உள்ள நவ்காம் பகுதியில் நேற்று பாகிஸ்தான் படையினர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் பாதுகாப்பு பணியில் இருந்த பூமிதர் சிங் என்ற இந்திய வீரர் வீரமரணம் அடைந்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் மேலும் 2 வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக கூறிய அவர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் மாலை நேரத்தில் பூஞ்ச் பகுதியில் ஷாப்பூர், கிர்னி மற்றும் டெக்வார் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் சிறிய ரக குண்டுகளை வீசி தாக்கியதாகவும் அதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இனி டாக்டரின் பரிந்துரை இல்லாமலே கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்பவர்கள் டாக்டர்களின் பரிந்துரையின்படி மருத்துவ சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்த நிலை மாறி விருப்பம் உள்ளவர்கள் தேவைப்பட்டால் கொரோனா சோதனை செய்து சான்றிதழ் வைத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டவர்களுக்கு இந்தியில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் பே மணிகரசன் மத்திய நீர் ஆற்றல் துறைக்கு தகவல் உரிமை சட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் 8 கேள்விகள் கேட்டிருந்தார். இதற்கு பதில் அளித்து நீர் ஆற்றல் துறையிலிருந்து 2 கடிதங்கள் முழுக்க இந்தியில் வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளதாகவும் திரு மணிகரசன் தெரிவித்துள்ளார். உரிய பதில் வராத நிலையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் எனவும் மணிகரசன் தெரிவித்துள்ளார். குன்னூர் உதகை இடையே மட்டும் இயக்கப்பட்டு வந்த டீசல் மலை ரயில் என்ஜின் புதுப்பிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் விடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகை இடையே மட்டும் டீசல் என்ஜின் ரயில் இயக்கப்பட்டு வந்தது. கடந்த 6 மாதங்களாக கொரோனா தொற்று காரணமாக நீலகிரி மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் மலை ரயிலின் என்ஜின் மற்றும் பெட்டிகளை திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் பழுது நீக்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. பழுது நீக்கப்பட்ட பின்னர் என்ஜின் மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த டீசல் என்ஜினுக்கு பல்சக்கரம் இல்லாததால் நீராவி ரயில் இழுத்துக் கொண்டு போய் குன்னூரில் விட்டது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்ததால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வந்ததும் நீலகிரி மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கும் என தகவல் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே செட்டிப்பள்ளி கிராமத்தில் சாலையோரம் ஆபத்தான நிலையில் உள்ள 80 அடி ஆழம் கொண்ட விவசாய கிணற்றை மூட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
பர்கூர் ஒன்றியம் பாலிநாயனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட செட்டிப்பள்ளி கிராமத்தின் முக்கிய சாலையில் ஆபத்தான சரிந்து விழும் நிலையில் விவசாய கிணறு உள்ளது. இந்த சாலை வழியாக தான் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பொதுமக்கள் பயணிக்கின்றனர். இப்பகுதியில் அடிக்கடி மழை பெய்து வருவதால் சாலையோரம் உள்ள இந்த கிணறு கொஞ்சம் கொஞ்சமாக இடிந்து விழும் நிலையில் உள்ளது. விவசாயத்திற்காக சுமார் 80 அடி ஆழத்தில் வெட்டப்பட்ட இந்த கிணறு காலப்போக்கில் தண்ணீர் இன்றி வற்றிவிட்டது. இதனால் சாலைகள் செல்லும் வாகன ஓட்டுநர்கள் அச்சத்துடன் செல்கின்றனர். எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பே கிணற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேரி மாவட்டம் பர்கூர் தாலுகா செட்டிப்பள்ளி கிராமம். சாலை வழியாக ஏகப்பட்ட போக்குவரத்து, நிறைய வண்டிக்கு போகுது. தேங்காய் லோடு ஒரு 5-6 லோடு போகுது, டிராக்டருக்கு போகுது, ஆயிரக்கணக்கான டூ வீலர் போகுது. இந்த கிணறு பழுதடைஞ்சிட்டு இருக்குது. எந்த நேரத்துலையும் ஆபத்து ஒரு சூழ்நிலை ஏற்படுறது காரணத்தினால இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டிருக்கும். சமூக நீதி மற்றும் தனிநபர் உரிமைகளை பாதுகாக்க கோரி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் தொடர்வண்டி நிலையம் முன்பு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஷ்மீரத்தில் பறிக்கப்பட்ட மனித உரிமைகளை மீண்டும் வழங்கிட வேண்டும், காஷ்மீரில் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் வைக்கப்பட்டுள்ள அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அதேபோல் ஏழைகளின் கல்வி வாய்ப்பு உரிமையை பறிக்கும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கமிட்டனர். பாரம்பரிய பயிரான கேழ்வரகில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதால் இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அதிக அளவில் மானாவாரி விவசாய நிலங்கள் உள்ளன. இப்பகுதியில் தற்போது பருவமழை பெய்து வருவதால் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளான குள்ளபுரம், வாடிப்பட்டி, சில்வார்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மானாவாரி விவசாயத்தை துவங்கினர். இதில் பாரம்பரிய விவசாயமான கேழ்வரகை 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிட்டுள்ளனர். தற்போது அவை நல்ல விளைச்சல் அடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வெங்காய மூட்டைகளுக்கு அடியில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். செங்குன்றம் அடுத்த பாடிநல்லூர் சோதனை சாவடியில் கடந்த மாதம் 18ஆம் தேதி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திர மாநிலம் குடூர் பகுதியில் செங்குன்றம் வழியாக மதுரைக்கு வெங்காய மூட்டைகள் ஏற்றி வந்த தமிழக பதிவெண் கொண்ட சிறிய ரக சரக்கு வாகனத்தை மடக்கி விசாரணை நடத்தினர். இதில் ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்ததால் வாகனத்தை தீவிர சோதனையிட்டதில் வெங்காய மூட்டைகளுக்கு அடியில் பண்டல் பண்டலாக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 450 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரஷ்யாவில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. சைபீரியாவில் உள்ள தந்த்ரா பகுதியில் தொலைக்காட்சி குழுவினர் சுமார் 100 அடி ஆழமும் 70 அடி விட்டமும் கொண்ட பிரம்மாண்டமான பள்ளம் ஒன்றினை படம் பிடித்தனர். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட 9வது பள்ளம் இதுவாகும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். விண்கல் விழுந்ததால் பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும், பறக்கும் தட்டுக்கள் தரையிறங்கியிருக்கலாம் என்றும், நிலத்தடி ராணுவ ரகசிய அறைகள் இருக்கலாம் என்றும் பல்வேறு விதமாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மீத்தேன் வாயு வெடிப்பினால் இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். 13வது IPL போட்டித் தொடரின் அட்டவணை இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை IPL சேர்மன் பிரிஜேஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். தொடர் தொடங்க இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் போட்டி அட்டவணை வெளியிடப்படுகிறது. முதல் போட்டி நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸுக்கும் 3ஆம் முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையே நடைபெறும் என தெரிகிறது. கொரோனா முடக்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சர்வதேச காற்பந்தயம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கொரோனா ஊரடங்கால் சர்வதேச காற்பந்தயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் உலகம் முழுவதும் உள்ள கார் ரசிகர்கள் கவலையில் இருந்தனர். தற்போது உலக நாடுகள் மெல்ல மெல்ல தளர்வுகளை அறிவித்து வருவதால் அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளும் தொடங்கியுள்ளது. அதன்படி 6 மாத இடைவெளிக்கு பிறகு எஸ்தோனியா நாட்டில் சர்வதேச காற்பந்தயம் தொடங்கியது. பந்தயத்தின் முதல் சுற்றில் பின்லாந்து வீரர் லாபி முன்னிலை பெற்றார். முன்னதாக காற்பந்தயத்தின் துவக்க விழா வண்ணமயமான நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் களை கட்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.